So good evening students. Today we will see the current affairs analysis dated from 18th to 20th Jan 2026. The first article related to the Board of Peace was proposed by US for Gaza actually. ஆனால் அந்த ஆர்டிக்கிள் எதுவுமே இல்லை அப்படின்றதான் காசாவை பற்றியான எந்த மேண்டேட்டும் இல்லை அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ யூஎஸ் பிரசிடெண்ட் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காரு பிரசிடெண்ட். ஸோ இந்தியா உட்பட 60 நேஷன்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்ட், ஜோர்தான், கனடா, அர்ஜென்டினா எக்ஸெட்ரா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா போஸ்ட் வார் டெக்னோக்ராட்டிக் பாலஸ்தீனியன் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் பாலஸ்தீனை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி உருவாக்கணும். அந்த கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி வில் பி ஓவர்சீ பை திஸ் குரூப், த போர்ட் ஆஃப் பீஸ். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த பாலஸ்தீன் கமிட்டி வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஓவர்சீ பண்ணுறது தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணிடுது. இது யுனைடெட் நேஷன் அப்ரூவலில் வருது. யுனைடெட் நேஷன் இந்த பிளானை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதோட சார்ட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷனில் சைன் வாங்கினதும் இதுக்கும் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ த சார்ட்டர் டாக்ஸ் அபவுட் 3 years போர்டு, 3 years tenure ஃபார் தி போர்ட் மெம்பர்ஸ். இதில் போர்ட் ஆஃப் பீஸில் சேரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 3 years tenure இருக்கும். இது வந்து அதில் யுனைடெட் நேஷனில் சைன் வாங்கும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்றது தான். தென் ஃபஸ்ட் இயரில் இதில் இருக்கக்கூடிய மெம்பர் யாராச்சும் 1 billion பே பண்ணுறாங்கன்னா தே வில் கெட் அ பெர்மனன்ட் சீட் இன் திஸ் போர்ட் ஆஃப் பீஸ். ஆக்சுவலாக யுனைடெட் நேஷனில் சைன் வாங்கும்போது இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காசா. ஆனால் இந்த போர்ட் ஆஃப் பீஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் எங்கே கான்ஃப்ளிக்ட் நடந்தாலும் அந்த கான்ஃப்ளிக்டை தீர்க்கக்கூடிய ஒரு பாடியாக ஈக்குவலன் டு யுனைடெட் நேஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை அதை உருவாக்குறதுக்கான ப்ராசஸை இந்த ட்ரம்ப் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த த்ரீ இயர் டென்யூர் யுனைடெட் நேஷனில் சைன் வாங்கும்போது தே ஹவ் டோல்ட் இட் வில் கண்டினியூ அப் டு 27. பட் இங்கே 3 year டென்யூர் அப்புறம் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், தே வில் டீல் வித் குளோபல் கான்ஃப்ளிக்ட். எங்கெல்லாம் வார் நடக்குதோ அங்கெல்லாம் போய் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. சப்போஸ் தெர் இஸ் அ த்ரெட்டனிங், வார் நடக்கலை ஆனால் த்ரெட்னிங் இருக்குது அப்படின்றப்ப, இப்போ இந்தியா காஷ்மீர் பாகிஸ்தான் இஷ்யூஸில் காஷ்மீர் இஸ் அ டிஸ்பியூட். ஸோ அதில் வந்து மூக்க நுழைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க த்ரெட்னிங்ன்ற பேரில். தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் காசா இன் தி சார்ட்டர். ரிலீஸ் பண்ணக்கூடிய சார்ட்டரில் காசா வந்து மென்ஷனே பண்ணப்படலை. பிகாஸ் வேர்ல்டில் எங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் நடக்கும், இப்போ உக்ரைன் வார்லேயே அவங்க இன்வால்வ் ஆவாங்க. இந்த போர்ட் ஆஃப் 60 நேஷன் கொண்ட இந்த பீஸ் போர்ட் ஆஃப் பீஸ் கிரியேட் பண்ணப்பட்டா. இதோட சேர்மன் வந்து ட்ரம்ப். And he will have a veto power. The only person is having the veto power. And 60 members board. They are the board members. இவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் எப்போ ரிமூவ் பண்ணலான்னா 60 மெம்பர்ஸும் யுனானிமஸாக டிசைட் பண்ணப்படும் போது மட்டும்தான். யுனானிமஸாக அவங்க ஓட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ தான் can be removed, otherwise he can resign also. அப்புறம் இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள், போர்ட் ஆஃப் பீஸில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இதில் மெம்பர்ஷிப் இந்த சார்ட்டரை ஏற்றுக்கிறவங்க இட் இஸ் லீகலி பைண்டிங். இது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கஷ்டம். இதை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஹையர் ரெப்ரசன்டேட்டிவ், தெர் வில் பி எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அதில் ட்ரம்போட மருமகன் இப்படி க்ளோஸ் மெம்பர்ஸை வச்சுருக்காரு. அவருக்கு நோன் பர்சன்ஸை வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் போர்ட் ஆஃப் பீஸில் எடுக்கக்கூடிய முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி. ஸோ அதனால் இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் இன்றைக்கி வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல அப்படின்றப்ப இப்போ டிபேட்டில் வருது அது. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி சைல்ட் டிராஃபிக்கிங் இன் இந்தியா. There is a case called as
KP Kiran case. KP Kiran Kumar versus state of governments, that is state government, Union Government of India. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைல்டு டிராஃபிக்கிங்கில் மோஸ்ட்லி குழந்தைங்க கடத்தப்பட்டு அவங்க வந்து மீட்கப்பட்ட அவங்கள்ட்டேருந்து டெஸ்டிமோனி எடுப்பாங்க. அந்த டெஸ்டிமோனியில் வந்து பெரிய ப்ராப்ளமேட்டிக் இல்லை, அவங்கள வந்து வற்புறுத்தப்பட்டாங்க, சின்ன சின்ன டிஸ்கிரிபன்சிஸ் தான் இருக்குது. அப்படி மைனர் டிஸ்கிரிபன்சி அப்படின்னா then the child will not be heard and the cases will be, அது வந்து பெருசாக எடுக்கிறது கிடையாது. அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா, அதை வந்து கண்டிப்பாக அதை நோட் பண்ணணும், கண்டிப்பாக அதை ஒரு மேட்டராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த கேஸ். இந்தியாவில் ஏன் சைல்டு டிராஃபிக்கிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சைல்டு டிராஃபிக்கிங்னால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் இந்தியா ஒன்று. ஏப்ரல் 2024 மார்ச் 2025 53,000 சில்ட்ரன்ஸ் வேர் ரெஸ்கியூ பண்ணப்படாத சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ரெஸ்கியூட் ஃப்ரம் தி சைல்டு, தட் இஸ் சைல்டு லேபர், ப்ராஸ்டியூஷன்ஸ் கொடுத்தது, இந்த மாதிரி அபேண்டன் சைல்ட்ஸ், இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து மீட்டெடுத்தது 53,000 லாஸ்ட் 1 இயரில். அப்புறம் இதோட கன்விக்ஷன் ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.8. லோவர் மைனர் டிஸ்கிரிபன்சி எல்லாத்தையுமே விட்டுறாங்க, ஸோ செட்டில்மெண்ட்ஸ் மூலமாக விட்டுறாங்க. ஸோ தட்ஸ் அன், அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் தட் இஸ் அ யுனைடெட் நேஷன் ப்ரோட்டோகால், தட் இஸ் Palermo ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால் 2000 உருவாக்கப்பட்டது. யுனைடெட் நேஷன் ப்ரோட்டோகால் டு ப்ரிவென்ட், சப்ரஸ் ஆர் பனிஷ் டிராஃபிக்கிங் மெம்பர்ஸ், தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதில் வந்து ஒரு வேர்டு ஆட் பண்ணப்படுது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து சப்ரஸ் பண்ணப்படணும் அப்படின்றது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹார்பர் இல்லைன்னா ஆர்கன் போஸ்ட் பண்ணி எடுக்கிறது, ஸ்லேவரி, சர்விட்யூட் அண்ட் ஃபோர்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஆர்கன். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் அ கிரைம் பல்மரோ ப்ரோட்டோகால் படி. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். இன் திஸ் பல்மரோ ப்ரோட்டோகால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்டேட் யுவர் நோட்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைல்டு டிராஃபிக்கிங் கண்ட்ரோல் பண்ணுற வி ஹேவிங் ஆர்டிகிள் 23, 24 or 39. Article 23 talks about forced labor, human trafficking, begging, இதில் எல்லாமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 24 இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சைல்டு லேபர், சைல்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அஃபென்சஸ் இருக்குது அப்படின்னு. 39 இட் டாக்ஸ் அபவுட் எவ்ரி சைல்டு நீட் டு பி கிவன் சேஃப் கார்டு அண்ட் ப்ரொடெக்ஷன் டு க்ரோ. ஆர்டிகிள் 13 அடிக்வேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். BNS 98 ஐபிசிக்கு பதிலாக வந்து 98, அது மாதிரி 99 it talks about criminal offense. அப்புறம் immoral traffic prevention and trafficking for sexual exploitation act 1956 act to child prostitution centersல விற்கப்படுறது, கடத்தப்படுறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இது இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. where the Palmero protocol was added, that is same Criminal Law Amendment Act la comprehensive definition same as the Palmero, the exploitation was added in Indian law. அது மாதிரி போஸ்கோ ஆக்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இது வச்சுருக்கோம் சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. The previous cases 1990 there's a case called as Vishaljeet versus Union of India case. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாட் மியர்லி ப்ராப்ளம் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தட்டி கழிக்கக்கூடாது. சைல்டு டிராஃபிக்கிங்கிறது இட் இஸ் ஆல்சோ சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. MC மேத்தா வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1996 கேட்டில் இட் ப்ராகிபிட். அதுக்கப்புறம் தான் நம்ம 2016 கொண்டு வந்திருக்கோம். ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில் சில்ட்ரன்ஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வேலைக்கு வைக்கக்கூடாது. அப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைங்கள 6 மாதத்தில் திருப்பி மீட்கணும் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆல் ஓவர் இந்தியன் கவர்மெண்ட்ஸுக்கும் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அண்ட் தென் எவ்ரி சைல்டு ஹூ ஆர் ரெஸ்கியூட் கிவன் 20,000 காம்பன்சேஷன். நான் ஹசார்டஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் 6 hours மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த அப்படி நான் ஹசார்டஸ் இதில் இருக்காங்க, 16 வயசு 18 வயசு கீழே இருக்காங்க அப்படின்றப்போ அந்த கம்பெனி அவங்கள படிக்க வைக்கணும். தென்
பச்மன் பச்சோ அந்தாலன் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்க்கஸில் வந்து குழந்தைங்களை பயன்படுத்த இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ எவ்ரி சைல்டு நீட் டு பி ரெஸ்கியூட் அண்ட் தென் தே நீட் டு பி ப்ரொவைடட் வித் எஜுகேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இந்த டேட்டாஸ் ரொம்ப சொல்லியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சொசைட்டியில் சோஷியல் ஜஸ்டிஸில் நடத்தியிருக்கேன். ஸோ ஆர்பிட்ரேஷன் கவுன்சில். ஸோ தெர் இஸ் அன் ஆர்டிக்கிள் 2019 ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்டில் வந்து நம்ம ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்மொழியப்பட்டு இன்னும் அது நிறைவேற்றப்படலை. 6 வருஷம் ஆயிடுச்சு, நிறைவேற்றப்படலை அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளைன். ஸோ இட்ஸ் அபவுட் ஏடிஆர் மெக்கானிசம், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், ஏடிஆர். ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் தெர் வில் பி மீடியேஷன், நெகோஷியேஷன், அப்புறம் கன்சிலியேஷன், அப்புறம் ஆர்பிட்ரேஷன். இப்படி பலவிதமான இதில் கேசஸை முடிக்கிறது. நெகோசியேஷன்னா 2 பார்ட்டியும் பேசுறதுக்கு ஒரு ரூமில் அலோவ் பண்ணுவாங்க. டிஸ்பியூட்ஸ் இருக்கிறவங்க அவங்களே பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அதான் நெகோசியேஷன்ன்றது. மீடியேஷன்ன்றது there will be a third party, people will be there and he will support for mediation. டிஸ்பியூட்ஸ் வராமல் அந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு ஒரு செக் பவுன்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேமிலி டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. இஸ் அ வெல் நோன் பர்சன் அண்ட் he was given 40 hours training. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் படி மீடியேட் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. கான்சிலியேஷன்ன்றது he will give a solution for 2 தரப்புலையும் கேட்டுட்டு he will give a solution. ஆனால் அவங்க ஏற்றுக்கிட்டால் தான் அது முடிவுக்கு வரும். ஆர்பிட்ரேஷன்ன்றது 2 தரப்பையும் கேட்டுக்கிட்டு he will give a binding judgment. தட் இஸ் ஆர்பிட்ரேஷன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டால் மட்டும்தான் சைன் வாங்கப்படும். இதுதான் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நிறைய கேசஸ் வந்து பெண்டிங். ஏன் ஏடிஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஹைகோர்ட்டில் மட்டும் 63,71,132 கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் 89,250 கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை எடுத்துக்கிட்டா 4 கோடி கேசஸ், தட் இஸ் 4,69,76,232 கேசஸ். மொத்தத்தை எடுத்திங்கன்னா 5 கோடிக்கு மேலே கேசஸ் வந்து இந்தியாவில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ கேசஸை ஃபாஸ்ட் இதில் முடிக்கிறதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ். அதுக்காக 1996 வி brought an ஆக்ட், ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் இந்தியா ஆக்ட். அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2019 ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் நீட்ஸ் டு பி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஆர்பிட்ரேஷன் கவுன்சிலில் யார் யார் மெம்பரு, எப்படி அப்பாயின்ட் பண்ணப்படணும், அந்த கம்போசிஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்போ, ஸ்டாட்யூட்டரி பாடியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்போ இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றது தான். ஸோ தேர் வில் பி a chairperson needs to be appointed by the union government of India அப்பாயின்ட் பண்ணணும். அப்புறம் there will be executive and nominated members. ஸோ இவங்க அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி he need to consulted, that is president இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராப்பராக இன்னும் அந்த ரூல்ஸ் மேக் பண்ணலை. ஸோ president need to consult with CJI before appointing the chairperson. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நாமினி மெம்பர்ஸ், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னா லா மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து. ஐ ஹோப் ஸோ. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்ன்றப்போ செக்ரட்டரிஸ் கூட வரலாம். அவங்க தான் அந்த ஆர்பிட்ரேஷன் கவுன்சில்ஸ், இந்த மீடியேஷன்ஸ் நடத்துறது ஆல் ஓவர் இந்தியா. இந்த மாதிரி இது கண்டக்ட் பண்ணப்படணும். அவங்க வந்து செய்யலை அப்படின்றதா இங்கே. ஸோ அட்வான்டேஜஸ் எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படுறதுக்கு ஈஸியாக முடிக்கிற, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட் ஆகிறது தடுக்கப்படும், காஸ்ட் எஃபெக்டிவ், லைக் ப்ரைவசி வந்து பாதுகாக்கப்படும். இப்போ ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னா கோர்ட்டில் போய் டிபேட் ஆகி பேப்பரில் வந்து இஷ்யூஸ் ஆகிறத விட ஒரு சின்ன ரூமில் முடிக்கிறது இட்ஸ் பெட்டர். சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ், எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப இல்லை, கிரேட்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஆனால் சேலஞ்சஸ் ஆல்சோ தேர். நமக்கு அதுக்கான ப்ராப்பர் பீப்புள் கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுது executive, there is an issue. So these are the things are important. The next article related to the okay, the next article, can data centers வந்து லைக் நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், டேட்டா சென்டர் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளைமேட் சேஞ்சுக்கு பூஸ்டிங்காக இருக்குது. அதில் மெயின் ரோல் வந்து டேட்டா சென்டர்ஸ் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கெல்லாம், ஜிபியு ப்ராசஸிங் எல்லாமே நிறைய எனர்ஜி எடுத்துக்குது.
ஸோ இப்போ சன் கேச்சர் மாடல், ப்ராஜெக்ட் சன் கேச்சர் சேட்டலைட் பேஸில் டேட்டா சென்டர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி க்ரியேட் பண்ணுறதுனால அது வந்து சஸ்டைனபிளாக இல்லை அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள். ஸோ நம்ம நார்மல் கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ ஒரே டைமில் ஒரு டாஸ்க்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஜிபியை பொறுத்தவரை கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இட் வில் பெர்ஃபார்ம் மல்டிபிள் டாஸ்க் சிங்கிள் டைம். அப்போ அது யூஸ் பண்ணக்கூடிய டைம் அண்ட் எனர்ஜி வில் பி வெரி ஹை. நீங்கள் மூவி எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஏஐ அப்படின்றப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறீங்க அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ இமேஜ் ஆர் அ வீடியோ. ஸோ இட் நீட்ஸ் டு பி ப்ராசஸ் மோர் டேட்டாஸ். அப்போ பல இடங்கள்லேருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் இட் நீட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பேண்ட்வித் டேட்டா. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம எனக்கு கார்பன் ஃபுட்பிரிண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்றத நம்ம படித்தோம். ஸோ ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ தட் இஸ் ஜெனரேட்டிவ் அப்படின்னா ஆல்ரெடி இட்ஸ் ஜெனரேட்டிவ். ப்ரீ ட்ரெயின்ட் அப்படின்றப்போ இந்த ஒரு கொஷின் கேட்டாச்சுன்னா என்னென்ன கொடுக்கணும், எல்லா புக்ஸு. இப்போ நீங்கள் ஒரு டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அது அந்த புக்ஸ் எல்லாமே இங்கே ஃபீட் பண்ணப்படும். தட் இஸ் ப்ரீ ட்ரெயின்ட் அண்ட் இட் வில் டேக்கன் ஃப்ரம் ஆல். என்ன கொடுக்கணும் அப்படின்றது தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். தட் இஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இட் கேன் பி எமோட்டிவ் ஆல்சோ. எமோஷன்ஸை கூட அது வெளிப்படுத்தும். அது மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில். அப்போ இட்ஸ் நீட்ஸ் டு ஹாவ் மோர் ப்ராசஸிங். ஒரே டைம் பீரியடில் மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணோம் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ராஜெக்ட் சன் கேச்சர் வந்து சோலார் பவர்ட் பேஸ்ட் இது பண்ணுறது பெரிய அளவு சக்ஸஸ் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. இட் வில் பி மோர் சஸ்டைனபிள். அதுலேயும் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து இந்தியன் இல்லைன்னா லேண்டில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பயன்படுத்தாது. சோலார் கிரிட் அப்படின்றப்போ இட் வில் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பெரிய அளவு லேண்டு தேவை இருக்காது. எல்லாமே ஸ்பேஸில் இருக்கும், லோ எர்த் ஆர்பிட்டில். ஆனால் கூலிங் எஃபெக்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி செலவு கம்மியாகும், கார்பன் ஃபுட்பிரிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட டேட்டா படி 70% இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபாசில் ஃபியூல் பேஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோலார் நம்ம வெளியில் விடுறோம் டேட்டா சென்டர்ஸை வந்து சேட்டலைட் மாடலில் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு லாங் டேர்ம் சோலார் ரேடியேஷன்ஸ், காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் வரும்போது செமிகண்டக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு நம்ம கிலோகிராம் தட் இஸ் 1 kg நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு பொருளை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு $200 வந்து செலவு பண்ணணும். இந்தியா வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் $200 வந்து செலவு பண்ணணும். அப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்து எந்த அளவு பிக்காக இருக்கும், எந்த அளவு வெயிட்டாக இருக்கும், அதை கூட லோ எர்த் ஆர்பிட்டில் சேர்க்கணும் அப்படின்றப்போ இட் இஸ் வெரி. ஸோ அது ஃப்யூச்சரில் அதுக்கு ரேட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற. ஸோ அது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி குலியன்-பேர் சிண்ட்ரம். ஸோ இட்ஸ் ஆட்டோ இம்யூன் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். எதனால் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பாக்டீரியானாலே, வைரஸ்னாலேயா, இல்லை நம்ம போடக்கூடிய வேக்சினேஷனாலே அப்படின்ற. ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமே ஆக்டிவேட் ஆகி நம்மளோட ஆர்கன்ஸை கொல்ல ஆரம்பிக்கும், அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட் நியூரலாஜிக்கல் டிசார்டர் கிரியேட் ஆகும். காசஸ் வாஸ் நாட் நோன். ஈவன் WHO வந்து அது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்ல முடியல. பாக்டீரியல், வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் வேக்சினேஷன்ஸ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் லிம் பேரலிசிஸ் ஆகி அவங்க நடக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர். இன்ட்ராவெனஸ் இம்யூனோக்ளோபின் தட் இஸ் ஹெல்த்தி பீப்புள்கிட்ட இருந்து அவங்க பிளட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை கலெக்ட் பண்ணி அதை இம்யூன் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, காம் பண்ணுறது, பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஹெல்த்தி பீப்புள்கிட்ட இருந்து. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மத்திய பிரதேசில் 2 டெத் இதனால் ஆயிருக்கு. அதனால் கவர்மெண்ட் வந்து அதை இனி யாராவது அஃபெக்ட் ஆகிருந்தா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அஃபெக்ட் ஆகுறாங்களான்றதை செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி அஃபெக்ட் ஆனாங்கன்னா தே வில் டேக் கேர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நியூஸ். The next article related to the UAE. So UAE பிரசிடென்ட் வந்து 3 hours visit in India. சடன் அது அன்பிளான்டு விசிட் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அ ஃபார்மல். என்ன பர்பஸ் அப்படின்றது சொல்லப்படலை ப்ராப்பராக. நார்மல் பைலேட்ரல் சமிட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ இந்தியாவும் யுஏயும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா 2022ல் நம்ம சிபிஏ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ சைன் பண்ணது பிறகு $100 பில்லியன் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். தேர்ட் லார்ஜஸ்ட் இந்தி ட்ரேடிங் பார்ட்னர், நம்மளோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். எக்ஸ்போர்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் யூஎஸ்க்கு பிறகு. நம்ம பண்ணக்கூடிய எனர்ஜி பார்ட்னர்ஷிப் ஃபோர்த் லார்ஜஸ்ட். க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா யூஏஇ வந்து 7th லார்ஜஸ்ட். 2023 லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் திர்ஹாம், இந்தியன் ருப்பி. அவங்க வந்து இந்தியாவில் பொருள் வாங்கும்போது தே வில் பே வித் ருப்பி. நம்ம அவங்கள்ட்ட வாங்கும்போது திர்ஹாமில் பே பண்ணுற மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் பண்ணி அது மாதிரி யூபிஐ நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கவுண்டர் டெரரிசம். எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் ஆர்மி கூட பண்ணிகிட்ருக்கோம். சயீத் தல்வார் நேவல் எக்ஸசைஸ், டெசர்ட் ஈகிள் ஏர் எக்ஸசைஸ். அது மாதிரி ஐமக்லேயும் தே ஆர் த பார்ட்னர். ஸோ கனெக்டிவிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 ஃப்ளைட்ஸ் வந்து வீக்லி யூஏஇ போயிட்டு வருது. யூஎன்எஸ்சியில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரிக்ஸில் I2 U2வில் வி போத் ஆர் மெம்பர்ஸ். அப்புறம் 3.5 மில்லியன் பீப்புள் ஆர் ஸ்டேயிங் இந்தியன்ஸ். அப்போ நமக்கு 19% ரெமிட்டன்ஸ் அங்கேருந்து தான் வருது. லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ். இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டேரிஃப் பேரியர்ஸ், ஹலால் உணவுகள் சர்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதில் நிறைய பேரியர்ஸ் இருக்குது. அது மாதிரி சைனா கொடுக்கக்கூடிய செக் டிப்ளமசி, லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். அப்புறம் ஹஃபாலா சிஸ்டம், அவங்க வந்து பாகிஸ்தானுக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ் ப்ரமோட்டிங் டெரரிசம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ஸ். மற்றபடி இப்போது என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது சீக்ரெட்ஸ் வந்து வெளியில் வரல. யூ நீட் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கோகனட் ரூட் வில்ட் டிசீஸ், தெர் இஸ் அன் இமேஜ், யூ கேன் ஷோ இட். இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் பைட்டோபிளாஸ்மா பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிறது. இது வந்து ஃபேட்டல் டிசீஸ் கிடையாது. யூ கேன் சி ஆன் த இமேஜ். ஃபேட்டல் டிசீஸ் கிடையாது. இலைகள் வந்து அந்த ஓலைகள் வந்து சுருள ஆரம்பிக்கும். ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். தென்னங்காய்கள் வந்து கம்மியாகும். அது வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஏரியா 80% கோகனட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ். அங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது. 180 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இந்த நோய் வந்து முதல் தடவை கண்டறியப்பட்டது. சிம்டம்ஸ் எடுத்திங்கன்னா டேப்பரிங், இந்த இலைகள் சுருள்றது, ஃப்ளவரிங் இருக்காது, காய்கள் காய்க்கிறது கம்மியாகும். இந்த காய்களெல்லாம் முதல்ல விழுந்துடும் கீழே ஃப்ளவரிங் டைம் பீரியடில். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னா சாயில் மேனேஜ்மெண்ட், க்ராப்புக்கு தண்ணி அதிகமாக இன்டர் க்ராப்பிங் பண்ணுறது. ஏன்னா இது வந்து ஒரு இதிலிருந்து இன்னொரு தென்னை மரத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது ஃப்ளைஸ் மூலமாக, இன்செக்ட்ஸ் மூலமாக. ஸோ அதுவும் வந்து தடுக்கப்படணும், இன்டர் க்ராப்பிங் பண்ணணும் அப்படின்றாங்க. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இன் எ சேஞ்சிங் வேர்ல்ட் ஸ்மால் டேபிள்ஸ் பிக் டிவிடெண்ட்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கிள் இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் வந்த ஆர்டிக்கிள். அதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுது பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் திங்ஸ் ஆர் ஃபெயிலிங். அதில் அவங்க ஆத்தர் கோட் பண்ணக்கூடியது டிப்ளமேட்டிக் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுன்னா வேக்கன்சி, வேக்யூம் இருக்குது அப்படின்றது, வேக்கன்ட் ஸ்பேஸ். ஸோ டிப்ளமேட்டிக் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா தெர் இஸ் அ மல்டிலேட்ரல் பைலேட்ரல் மீட்டிங்ஸில் க்ரௌடட் வித் பீப்புள் வித்தவுட் கன்வீனியன்ஸ், ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லை அப்படின்றது. அதை இந்தியா வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது. அதில் யூரோப்பியன் யூனியன் கூட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் பிரிக்ஸு, குவாட் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யூரோப்பியன் யூனியன் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா 2026 ஜானில் 26 நடக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே பரேடில் அவங்க தான் கலந்துக்கிறாங்க, சீஃப் கெஸ்ட். ஸோ மார்க்கெட் ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட், டேட்டா ஸ்டாண்டர்ட், சஸ்டைனபிலிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸ், அவங்க போடக்கூடிய டேரிஃப்ஸ் இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் ஆகுது. அவங்க டேட்டா ப்ரொடெக்ஷன், டேட்டா லோக்கலைசேஷன் கேட்குறாங்க. இதெல்லாமே யூரோப்பியன் யூனியனு நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். வாட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ், எதனால் யூரோப்பியன் யூனியன் இம்பார்ட்டன்னா யூஎஸ் நமக்கு பண்ணக்கூடிய குடைச்சல். அப்போ யூஎஸ்க்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ யூரோப்பியன் யூனியன் இஸ் இம்பார்ட்டன்ட். குளோபல் வேல்யூ செயின் கன்சியூமர்ஸில் தே ஆர் த பிக் பார்ட்னர்ஸ். அப்போ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி எஃப்டிஏ நம்ம ஸ்டைன் பண்ணுறது யூஎஸை கவுண்டர் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷன் நாட் கவுண்டரிங் யூஎஸ், ஸ்டேபிள் மார்க்கெட். பெரிய அளவு இந்த மாதிரி டேரிஃப் இஷ்யூஸ் நமக்கு இருக்காது ஒரு வாட்டி சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா.
சைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணவங்க ரொம்ப ரேர். பிகாஸ் தே வில் கோ பை டெக்னிக்கல். இப்போ நம்ம கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் போட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக பார்ப்பாங்க எல்லாமே. இதை நம்ம சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா we are removing the white space அப்படின்னு சொல்லப்படுது யூரோப்பியன் யூனியன் கூட. அதான் இதில் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிக்ஸ் வந்து மெம்பர்ஷிப் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கக்கூடிய நாடுகள் இதில் இருக்கிறவங்க யாருமே வந்து கொஹரன்ஸ் கிடையாது. அதை நம்ம வந்து உருவாக்கணும். நிறைய டிக்ளரேஷன் பண்ணால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அதை ஏன் இவர் சொல்கிறாருன்னா பிரிக்ஸோட சேர்பர்சன் 2026 நம்ம தான் கண்டக்ட் பண்ண இருக்கோம். அதனால இம்பார்ட்டன்ஸ். யூ நீட் டு கிரியேட் அ ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம். அந்த ஒயிட் ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றது. அது மாதிரி குவாட் எடுத்திங்கன்னா மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் ரெசிலியன்ட் மெக்கானிசம், கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். HADR ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்ற கேட்டகரியில் US இஸ் அ சேலஞ்ச் குவாட். ஸோ இதை நம்ம இந்த வேக்யூமை வந்து ஃபில் பண்ணுறது ஒயிட் ஸ்பேசிங் இதெல்லாம் தான் சொல்லப்படுது. ஒய் லேட்டரலிசம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா கன்சர்ன்ஸ் பேஸில் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். போலரைசேஷன் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட போலரைசேஷன், வீக் டெலிவரி, எடுக்கக்கூடிய முடிவுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல டெலிவரி ப்ராப்ளம், அப்புறம் டிக்ளைன் இன் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கிரெடிபிலிட்டி. ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறதில்ல. அதனால் மினி லேட்ரல் ஸ்டேட்டஸில் நம்ம போகலாம். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் நம்ம எடுத்தோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக குறிப்பிட்ட விஷயம், அது இன்னைக்கு சக்ஸஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு காமன் அஜெண்டாவுக்கு வி நீட் டு கிரியேட் சின்ன சின்ன குரூப்பிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணப்படணும். அப்போ தான் அது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது. இதுதான் டிப்ளமேட்டிக் ஒயிட் ஸ்பேசிங். ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். Now we will move on to the MCQs. Question number 1. Consider the following statements regarding Valley of Flowers National Park. It is located in Himachal Pradesh. Statement number 2. It is UNESCO World Heritage Site. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2. Consider the following statements regarding the POCSO Act. Statement number 1. The Act defines child pornography, child as any person under age 18. Statement number 2. A victim must report the offence within 1 year of the occurrence of the abuse. Statement number 3. It mandates recording of evidence within 30 days, completion of trial within 1 year, and adjudication by special courts. So the statements given above are correct. Options are A, 1 and 3 only, B, 1 only, C, 2 and 3 only, D, all of the above. Question number 3. With reference to the deep sea mining, consider the following statements. Statement number 1. Deep sea mining refers to extraction of minerals from ocean depths below 200 meters. Statement number 2. It includes collection of polymetallic nodules and mining of seafloor sulfide deposits. Statement number 3. The International Seabed Authority has already granted unrestricted commercial mining rights in the international waters. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 4. With reference to the startup ecosystem, consider the following statements. Statement number 1. India has third largest startup ecosystem in the world as of 2025. Statement number 2. More than 2 lakh startups are operational in India. Statement number 3. Nearly half of the Indian startups have emerged from Tier 2 and Tier 3. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, all of the above, D, 1 and 3 only. Question number 5. With reference to the Global Risk Report 2026, consider the following statement. Statement number 1. It is released by World Economic Forum and analyzes global risk to help decision makers balance immediate crisis with long-term priorities. Statement number 2. Globally, geo-economic confrontation has emerged as the most severe global risk in the immediate term, overtaking armed conflict and climate-related risks. Statement number 3. The report states that cybersecurity has emerged as the top risk for India in 2026. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is B.
Question number 4 is D. Question number 5 is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.